அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார். ரொம்ப அழகான கவிதை. என்ன தெரியுமா? அவர்களை சிறையில் சந்தித்தேன். என்ன குற்றம் செய்தீர்கள் என்று கேட்டேன். ஒவ்வொருவராக சொன்னார்கள். எங்கள் வீட்டில் திருடி கொண்டு ஒருவன் ஓடினான். திருடன் திருடன் என்று கத்தினேன். அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக என்னை சிறையில் அடைத்தார். என் வயலுக்கு வரப்படுத்திக் கொண்டிருந்தேன். பிரிவினைவாதி என்று பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள். அதிகாரி லஞ்சம் வாங்கினான். தடுத்தேன். அரசு பணியாளரை அவருடைய பணியை செய்ய விடாமல் தடுத்ததற்காக என்னை சிறைபிடித்து வந்தார்கள். என் வருமானத்தை கேட்டார்கள். நானோ வேலையில்லாத பட்டதாரி என்றேன். வருமானத்தை மறைத்ததாக கூறி என்னை சிறைபிடித்து வந்தார்கள். சுதந்திர தின விழாவில் ஜனகணமன பாடிக்கொண்டிருந்தார்கள். நான் பசியால் சுருண்டு படுத்துக் கொண்டிருந்தேன். எழுந்து நிற்க முடியவில்லை. தேசிய கீதத்தை அவமதித்ததாக கூறி என்னை சிறைபிடித்து வந்தார்கள். நான் கரிமூட்டை தூக்கும் கூலியாக கிடைத்த ரூபாய் நோட்டில் கரிமட்டு கருப்பாகிவிட்டது. கருப்பு பணம் வைத்திருந்ததாக கூறி என்னை சிறைபிடித்து வந்தார்கள். அலிபாபாவும் 40 திருடர்களும் படச்சுவரட்டியை ஒட்டியிருந்தேன். என்ற படச்சுவரட்டியை ஒட்டி கொண்டிருந்தேன். சட்டமன்ற உறுப்பினர்களை அவதூறு செய்ததாக கூறி என்னை சிறைபிடித்து வந்துவிட்டார்கள். வறுமை கோட்டை அழிப்போம் என்று பேசினேன். அரசாங்க சொத்தை அழிக்க முடியாது என கூறி சிறைபிடித்து வந்துவிட்டார்கள். நான் வெளியே வந்தேன். கவிக்கோ கூறுகிறார், நான் வெளியே வந்தேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் இல்லாமல் நாடு அமைதியாக இருந்தது. இதற்கு மேலே இந்த சுதந்திரத்தை ஒரு நையாண்டியாக யாராலும் கூற முடியாது. நடுவர்களே, ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். சுதந்திரம் என்பதும் தேசபக்தி என்பதும் நாட்டின் மீது நாம் வைத்திருக்கும் பற்று என்பதும் மூவர்ண கொடியை ஏற்றும்போது மட்டுமல்ல, சுதந்திர தினத்தன்று மட்டுமல்ல, குடியரசு தினத்தன்று மட்டுமல்ல, இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாடும் போது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் அந்த உணர்வானது நமக்கு இருக்க வேண்டும். தேசிய கொடியும் தேசிய கீதமும் தேசிய விளக்கும் அல்ல இந்த நாடு என்பது. அங்கு வாழும் ஒவ்வொரு குடிமகனும் பசியற்ற இரவனை என்று கழிக்கிறானோ, எங்கு கழிக்கிறானோ அன்றுதான் சுதந்திரம் என்பது ஆனந்தமாக மாறும். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உணவுகளுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். தூங்காதீங்க பாஸ்கரப்பா. சூப்பர்.